ஒரு மிகப்பெரிய பாம்பு கடலுக்குள்ள தூங்கிட்டு இருக்குது. அது கிட்ட மீதி எந்த மீனும் வர முடியாத அளவுக்கு அத சுத்தி சூடா இருக்கும். ஏன்னா, அதோட வாயிலிருந்து நெருப்பு வரும். இந்த ஒரு பாம்பு இந்த மொத்த உலகத்தையுமே தெரியாத அளவுக்கு மண்ணுக்குள்ள அப்படின்னு கடல்ல டீப் ஆழமான கடலுக்குள்ள இருக்குது. ஒரு நாள் அது வெளிய வரும். அது வெளிய வர்ற அன்னைக்கு எர்த் ஃபுல்லா ஏகப்பட்ட பூகம்பங்கள், மிகப்பெரிய கடல் அலைகள், சுனாமி மாதிரிலாம் உருவாகும். அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ட சொல்லி, எனக்கு ஏகப்பட்ட பேரு ஒரு பர்ட்டிகுலர் லெவியதான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ட அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அண்ட் எனக்கு லெவியதான்ங்கிற கான்செப்ட் உண்மையிலேயே முதல்ல தெரியாது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் இத போய் தேடி பார்க்குறப்போ, ஒரு பயங்கர இன்ட்ரஸ்டிங்கான மித்தாலஜிக்கல் ஸ்டோரி நம்மளுக்கு சிக்குச்சு. இப்ப ரீசென்ட்டா நம்ம ஓர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மீன் இருக்குல்ல, அது ரொம்ப ரேர் டீப் கடலுக்குள்ள இருக்கும். ரொம்ப நீளமா இருக்கும். வெளிய நம்ம இப்ப ரீசென்ட்டா பார்த்துருக்கோங்கிற ஒரு விஷயத்த பேசுறப்போ, அதனால உலகத்துல நடக்கக்கூடிய நெறைய விஷயங்கள் சொன்னதும், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பைபிள்ல, அதுக்கு முன்னாடி ஜூஸோட மித்தாலஜில, அதுக்கும் முன்னாடி மெசொப்பொட்டேமியன் மித்தாலஜிலன்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான வருஷமா சொல்லப்பட்ட கதையும் சிங்க் ஆனதுனால, எனக்கு நெறைய பேர் இத ஃபார்வர்ட் பண்ணி, "மதன் இத பத்தி பேசுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. வெல் பேசிடலாம். இந்த மித்தாலஜி என்ன? இந்த கான்செப்ட் என்ன? இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது? எதோட இத கம்பேர் பண்றாங்கங்கிற எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட டீட்டெயில்டா சொல்றேன். பட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே அத பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரீஸ், எக்ஸைட்டிங்கான ஸ்டோரீஸ்லாம் உங்களுக்கு சேர்க்கணுங்கிறது யூடியூப்க்கு புரிஞ்சு, நம்மளோட இந்த மாதிரி கன்டென்ட் எல்லாம் கரெக்ட்டா உங்ககிட்ட சேர்க்கும். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஓகே. இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். லெவியதான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்ட்டிகுலர் பாம்பு கடவுள் எர்த்த உருவாக்குன காலகட்டத்தில ஜியூஸோட மித்தாலஜி படி. ஸோ ஓகேவா? ஜியூஸோட மித்தாலஜி கிட்டத்தட்ட ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட கதைகள் படி, உலகத்த கடவுள் உருவாக்கிட்டு இருக்கப்போ, ஒரு 3வது நாள் ஒரு மிகப்பெரிய பாம்ப உருவாக்குறாராம். இந்த பாம்பு சாதாரண பாம்பு கிடையாது. அதோட ஸ்கேல்ஸ் எல்லாம் பயங்கர அப்படியே தொட்டு அசைய கூட முடியாது. அப்படி இரும்பு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பாம்ப அவர் உருவாக்கி வச்சிருந்தாரு. அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா, வாயிலிருந்து தீ வரும். டிராகன் மாதிரி வாயிலிருந்து தீ வரும். அத அழிக்கிறதுக்கான ஒரு மனுஷன் உலகத்தில பொறக்கவே இல்ல. அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாம்ப கடவுள் உருவாக்குனாராம். டூ கீப் த எர்த்ஸ் பேலன்ஸ். குட் இருந்தா பேடும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பாம்ப உருவாக்கி வச்சிருந்தாராம். அவர் 1 பண்ணலையாம், 2 பண்ணியிருந்தாராம். 2 பாம்ப உருவாக்கி வச்சிருந்தாராம் அக்கார்டிங் டூ ஜியூஸோட மித்தாலஜி. இந்த 2 பாம்புகளையும் அவர் உருவாக்குனதுக்கு அப்புறம் அவரே ரியலைஸ் பண்ணாராம், இவ்ளோ பயங்கரமா இருக்குது. இது ப்ரோக்ரியேட் ஆச்சுன்னா, இது மல்டிப்ளை ஆச்சுன்னா, ஆண், பெண் 2மே இருக்குதுல்ல. ஸோ இது மல்டிப்ளை ஆச்சுன்னா, இந்த உலகத்தில யாருமே வாழ முடியாது. அதனால அந்த பெண்ண அழிச்சிடலான்னு சொல்லிட்டு அழிச்சிட்டாராம். ஜியூஸோட கடவுள் அழிச்சிட்டாராம். அப்போ மீதி ஒரே ஒரு மிகப்பெரிய பாம்பு தான் இருக்குது. இந்த பாம்பு கடலுக்கு அடியில இருக்கும். டீப்பஸ்ட் ஆஃப் ஓஷன். உலகத்தோட ரொம்ப ஆழமான பகுதிகள்ல இருக்கும். உலகம் முடியிற காலகட்டத்தில இந்த பாம்பு வெளிய வரும். அது அப்படி வெளிய வர்ற காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஏன்னா இது நான் சொன்ன மாதிரி இதில தீயெல்லாம் வரும்ல. ஸோ வாயிலேருந்து தீயெல்லாம் வரும்னு சொல்றாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறாங்க. ஸோ இது எர்த்துக்குள்ளேருந்து வெளிய வர்றப்போ, ஓகேவா? இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர் இருக்குங்கிறாங்க. ஓகேவா? அவ்வளோ பெருசு இருக்குன்னா நம்ம கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து மதுரைக்கே போயிடலாம். ஒரு 7 நாள் டிராவல் பண்ணும் போல, தலையும் வாலையும் பார்க்கணும்னா. ஸோ சாரி 7 மணி நேரம் டிராவல் பண்ணும் போல. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு அனிமல்னு சொல்றாங்க. ஒரு பாம்புங்கிறாங்க. ஸோ இது எர்த்தோட கடைசி காலகட்டத்தில மக்கள் அதிகமா கிரீடுனால, பொறாமைனால, அப்படி ஒரு மாதிரி எல்லாத்துக்கூடயும் சண்டை போட்டுட்டு, யாருக்குமே யார பார்த்தும் சந்தோஷம் இல்லாம, மக்கள் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு, ஒரு அம்மாவே குழந்தைய விக்கிற காலகட்டம்லாம் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில இந்த பாம்பு கடலுக்குள்ள இருந்து வெளிய வரும். அப்படி வெளிய வர்ற காலகட்டத்தில இது இதோட வால் ஆடுச்சுன்னா, எர்த்ல பூகம்பம் வர அளவுக்கு இது அவ்வளோ பெரிய சைஸ். ஸோ என்ன சொல்றாங்கன்னா, சென்னையிலேருந்து மதுரை அளவுக்கு இருக்குன்னா, அந்த சைஸ் என்னன்னு யோசிச்சு பாருங்க. சென்னையிலேருந்து பெங்களூர் அதையும் தாண்டி யோசிச்சு பாருங்க. மைசூர் வரைக்கும் யோசிச்சு பாருங்க. இப்போ இவ்வளோ பெரிய பாம்பு அது ஷேக் ஆச்சுன்னா, எர்த்தே பயப்படும். ஸோ அதோட அதோட மூவ்மெண்ட்னால எர்த்ல பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய வல்கனோஸ் வெடிக்கும். நெறைய இடங்கள்ல மிகப்பெரிய சுனாமிஸ் வரும். இது படம் எடுத்துச்சுன்னா, அது மேல போய் அப்படி திரும்பி எர்த்த பார்த்துச்சுன்னா, எர்த்லேருந்து வெளிய போய் அது தலைய திருப்பி எர்த்த திரும்பி பார்த்துச்சுன்னா, அப்படியே சூரியனே மறைக்கிற அளவுக்கு அவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னு பயங்கர பில்டப் குடுத்துருக்காங்க. அந்த லெவியத்தான அழிக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நல்லவங்க மட்டும் கடவுள கும்பிடுவாங்க. அப்படி கும்பிடுறப்போ, தி ரைட்டியஸ் பீப்பிள்க்காக கடவுள் ஒரு சொர்க்கத்தில இருக்கக்கூடிய ஒரு வாள் எடுத்துட்டு அவர் வருவாரு. வந்த இடத்துல இந்த லெவியத்தான்ங்கிற இவ்வளோ பெரிய ஒரு சீ மான்ஸ்டரோட இந்த டெப்த்ஸ் ஆஃப் ஓஷன்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு பாம்போட அவர் சண்டை போடுவாரு. அதுல கடைசியில அவர் அந்த ஹெவன்லேருந்து கொண்டு வந்த வாள வச்சு வெட்டுறப்போ, அங்க இருக்கிற லெவியத்தான் கடைசியில அழிஞ்சு போகும். அப்புறம்
இருக்கிறதுலே உலகத்துல நியாயமா இருந்த மக்கள் இருக்காங்கல்ல, இந்த பொறாமை, அப்புறம் வந்து வெஞ்சன்ஸு, பழிவாங்கும் புத்தி, கோவம், ஆக்ரோஷம், ஈகோ, நான் தான் பெருசுன்னு நினைக்கிற அகங்காரம், இதெல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் வந்து அழிஞ்சு போயிடுவாங்க. இவங்கெல்லாம் இந்த லெவியத்தானோட இதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுறது அந்த லெவியத்தான்கிற ஒரு மிகப்பெரிய பாம்பு. ஸோ அந்த லெவியத்தான் அழிச்சு இவங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு நல்லவங்க இருப்பாங்கல்ல, எல்லாத்துலேயும் நல்லதை தேடுறது, நல்லவங்க இருப்பாங்க, நியாயமாக இருக்கிறவங்க இருப்பாங்க, நேர்மையாக இருக்கிறவங்க இருப்பாங்க, யோக்கியமாக இருக்கிறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ரைட்டியஸ் பீப்புளோட கடவுள் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு சாப்பாடு சாப்பிடுவார். ஒரு மிகப்பெரிய டென்ட் வந்து இந்த லெவியத்தானோட தோலை வச்சு உருவாக்கி அதுக்குள்ளே கடவுள் வந்து மீதி இருக்கிறவங்களோட உட்காந்து அந்த லெவியத்தானையே வந்து ஃப்ளஷ்ஷாக, அதோட ஃப்ளஷ்ஷை வந்து சாப்பாடாக கொடுத்து சாப்பிடுவாங்க. இதுதான் அல்டிமேட் ஹெவன், கடவுள் கூட போகக்கூடிய ஒரு வழின்னு சொல்லிட்டு ஜூஸோட மித்தாலஜியில் கதை இருக்குது.